ரூபாயில சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்நெட்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் வந்து பாத்தீங்கன்னா ரீசென்ட் டைம்ல வந்து வைரலா வந்து போய்கிட்டு இருந்துச்சு. அது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா புகையிலா அடுப்பு. ஸோ அந்த புகையிலா அடுப்பை வந்து எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போறோம். அது 5 ரூபாயில எப்படா சமைக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா சமைக்க முடியும். விறகு தான் நம்மளுக்கு ஒரு வேலைக்கு சமைக்க வந்து பாத்தீங்கன்னா 5 ரூபாய் விறகு இருந்தாலே போதும். அது வந்து கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா எரியும். ஸோ அதுக்காக தான் வந்து அந்த 5 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. அந்த அடுப்பை தான் இன்னைக்கு வந்து செஞ்சு பார்க்க போறோம். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஆயில் டின் வந்து ஒன்று வேணும்னா வாங்கிக்கோங்க. இந்த ஆயில் டின் வந்து பாத்தீங்கன்னா 30 ரூபாய் வந்து சொல்லுவாங்க. இது ஒன்று வாங்கிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி வந்து தகர டப்பா இருந்தாலும் எடுத்துக்கோங்க. இதுலயும் நம்ம வந்து செய்யலாம். இந்த அடுப்பை வந்து 2 மெத்தட்ல செய்யலாம். ஒரு மெத்தட் வந்து உள்ளக்க வந்து ஒரு பாத்திரம் இல்லாம செய்யறது, இன்னொரு மெத்தட் வந்து உள்ளக்க வந்து ஒரு பாத்திரம் வச்சு செய்யறது. நம்ம வந்து பாத்திரம் வச்சு செய்யறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன். அந்த பாத்திரம் இல்லைனாலும் வந்து இதுல சமைக்க முடியும். அதுக்காக வந்து ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கிட்டேன். நார்மல் சில்வர் பாத்திரம் தான் இது. சில்வர் பாத்திரத்தில் வந்து சும்மா வந்து ஒரு கார்ட்போர்டை வந்து வச்சு ஒட்டியிருக்கேன். இதை வந்து உள்ளக்க வந்து வைக்கிறதுக்காக, சிமெண்ட்டை வந்து கலவைக்காக. அதுக்கடுத்து இதை வந்து சுற்றி வந்து வெட்டி எடுக்க போகிறோம். அதுக்கடுத்து என்ன தேவை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இரும்பு கொலா வந்து தேவைப்படும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ப்ளோயர் வந்து நீங்கள் என்ன ப்ளோயர்னாலும் யூஸ் பண்ணலாம். அந்த காற்றடிப்போம் பார்த்தீங்களா சர்ன்னு, அந்த இதை கூட யூஸ் பண்ணலாம். இல்லாட்டினா வந்து பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் அந்த ப்ளோயர் எதுனாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். 2 இதையும் வந்து மெத்தடை வந்து சொல்லித்தரேன். ஒரு இரும்பு கொலா மட்டும் எடுத்துக்கோங்க. இன்னைக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் தான் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு டின்னை வந்து வெட்ட போகிறோம். வெட்டினதுக்கு அடுத்து உள்ளக்க கலவையை சேர்த்துட்டு இதை வந்து வைக்க தான் போகிறோம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு டின்னை வந்து பார்த்தீங்கன்னா வெட்டிக்கலாம். நான் ஆங்கில கிரைண்டரை யூஸ் பண்ணியே நான் வந்து வெட்டிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பாத்திரம் வந்து எவ்வளோ பாத்திரம் வந்து செட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. பாத்திரம் வந்து இவ்வளோ தூரத்துக்கு, ஸோ இது அளவுக்கு இருந்தால் போதும். கீழே வந்து இவ்வளோ தூரம் வைப்போம். ஸோ இந்த இதுக்கு நான் வந்து வெட்டிக்கிறேன். இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெட்ட போகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஆயில் கேனை வந்து மேல் பாட்டை வந்து பார்த்தீங்கன்னா வெட்டி எடுத்தாச்சு. அதுக்கடுத்து இந்த முனைகள்லாம் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். ஸோ அதனால தேய்ச்சி விட்ருங்க. இதை நீங்கள் சாண்ட் பேப்பர் இருந்தாலும் பரவாயில்ல, இல்லைன்னா இதை வச்சே வந்து இந்த மாதிரி வந்து தேய்ச்சி விட்ருங்க. அப்போனா தான் வந்து முனை வந்து கொஞ்சம் மழுங்கும். இல்லைன்னா கை காலை வந்து பார்த்தீங்கன்னா வெட்டி விட்ரும், ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். இதை மட்டும் நான் தேய்ச்சி எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மேலே உள்ளதுனா நல்லா தேய்ச்சி விட்டாச்சு. இப்போ வந்து முனை வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ப் இல்லாமல் வந்து ஆயிடுச்சு. அவ்வளோதான், இந்த டின் தான் தேவை. இதை வந்து உள்ளக்க வந்து வைக்க தான் போகிறோம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து வைக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஃபுல்லாக வந்து இது பண்ணணும். அதாவது சிமெண்ட் கலவை வந்து நம்ம ரெடி பண்ணணும். கலவை ரெடி பண்ணதுக்கு அடுத்து இந்த இதை வந்து வைக்கிற அளவுக்கு வந்து பைப்பு, அதாவது இந்த பைப் வந்து பார்த்திங்கன்னா இங்கனக்குள்ளே வந்து செட் பண்ணணும். அதுக்கு வந்து கடைசியாக வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை, அதுனா ஈஸி தான். இப்போ வந்து நம்ம கலவையை ரெடி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கலவையை வந்து இந்த இதில் தான் ரெடி பண்ண போகிறேன். ரெடி பண்ணி இதுக்குள்ளே வந்து தட்டிக்கலாம். இந்த அடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கலவைக்கு அதிகமாக வந்து சிமெண்ட் வந்து சேர்த்துக்கோங்க, நல்லா இறுக்கம் கொடுக்கறதுக்காக. இப்போ வந்து மணலை வந்து நான் தட்டிக்கிறேன் தேவைங்கிற அளவு. இப்போ தட்டியாச்சு. தட்டினதுக்கு அடுத்து இந்த கலவையை வந்து ரெடி பண்ணி விட்டுக்கலாம். எல்லாமே நல்லா மிக்ஸாக இருக்கிற அளவுக்கு வந்து நல்லா கலக்கி ஃபஸ்ட்டு விட்டுருங்க. அதுக்கடுத்து தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து கலவை ரெடி பண்ணிட்டோம். கலவையை வந்து இதுக்குள்ளே வந்து போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் போடணும் நம்ம. ஸோ அதுக்காக வந்து கலவையை வந்து உள்ளக்க வந்து போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கலவையை வந்து போட்டு நல்லா தேய்ச்சி வந்து விட்டுக்கோங்க. அதுக்கடுத்து என்ன செய்ய போகிறோம்னா இங்கே வந்து இன்னொன்று தெர்மாக்கோலில் வந்து கொஞ்சம் வந்து வெட்டி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வந்து தெர்மாக்கோலை கொஞ்சம் வெட்டி வச்சுக்கோங்க. இதை தான் இங்கே வந்து ஃபிட் பண்ண போகிறீங்க. இங்கே வந்து ஃபிட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த கேனை வந்து வைக்கும் போல் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து பாருங்கள், நம்மளுக்கு கீழே வந்து ஏர் வந்து போகணும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி வந்து மெத்தடில் வந்து ஃபிட் பண்ண சொல்கிறேன். இந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். சரி, ஓகே. இப்போ வந்து கீழே வந்து அந்த அமுக்கி இருக்கிற மாதிரி வந்து வச்சிடலாம் இந்த சைடு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இன்னொரு மேலே வந்து அப்படியே வந்து போட ஆரம்பிச்சிடலாம் சிமெண்ட் கலவையை. அவ்வளோதான், இந்த லேயர் வந்து போட்டுட்டு இதை வந்து வச்சுக்கலாம். வச்சுட்டு சைடு ஃபுல்லாக வந்து அந்த கலவையை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சிமெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து இது பண்ணியாச்சு. அதுக்கடுத்து லைட்டாக வந்து இந்த மாதிரி வந்து தட்டி விட்டுக்கோங்க. மேலே வரைக்கும் நம்மளுக்கு வந்துருச்சு. இந்த அளவு தான். இப்போ வந்து பாருங்கள், பாத்திரம் வந்து கரெக்டாக மூடுற அளவுக்கு நம்மளுக்கு வந்து வந்துருச்சு. இதை வந்து கடைசி நம்ம தட்டி விட்டு தான் எடுப்போம், அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும். இந்த பாத்திரத்தை வந்து
இது கடைசி வந்து எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து நீங்கள் இந்த மாதிரி கரண்டியை வச்சு லைட்டாக வந்து சுற்றி வந்து பூசி விடணுன்னா கூட வந்து பூசி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு இருந்தாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு அடுப்பு வந்து அடுத்து ரெடியாக ஆரம்பிச்சிடும். நான் வெயிட்டுக்காக நடுவில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வந்து ஒரு கல்லை வந்து வச்சுட்டேன். அப்படின்னா தான் வந்து இருக்கும், இல்லைன்னா மேலே வந்து வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து வச்சுட்டேன். டின்னுனால நல்லா நம்மளுக்கு வந்து இதை எடுக்கணும்னு அவசியம் இல்லை, நடுவில் உள்ளதை மட்டும் எடுத்தாலே போதும். நம்மளுக்கு இது நல்லா ஸ்ட்ராங்காக வந்து செட் ஆகிக்கிறோம். ஸோ அதுக்காக தான் இந்த மெத்தடில் வந்து பண்ணுறோம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நல்லா வந்து காயட்டும். நம்ம வந்து ஒரு நாள் வந்து வெயிட் பண்ணலாம். 24 மணி நேரம் கழித்து வந்து இதை வந்து எடுத்துடலாம். எடுத்ததுக்கு அடுத்த ப்ராசஸ் வந்து பண்ண ஆரம்பிக்கலாம். கீழே ஓட்டை போட்டுட்டு இந்த ப்ளோயர் செட் பண்ணுறது அதுனா அடுத்தடுத்த ப்ராசஸில் பண்ணலாம். இதை நல்லா காய விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு வந்து பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நல்லா காஞ்சிருச்சு. நம்ம நேற்று சாயங்காலம் வச்சோம், இன்றைக்கி வந்து ஒரு காலையில் வந்து இருக்குது. ஓரளவு காஞ்சிருச்சு. இதை வந்து எடுக்கலாம். நம்ம எடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் காய விடணும். அப்படின்னா தான் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும். இதை வந்து மெதுவாக வந்து சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துக்கிறேன். அது சில்வர்னால உங்களுக்கு வந்து லைட்டாக வந்து சுற்றணும். சுற்றினாலே வந்து நம்மளுக்கு அப்படியே கொஞ்சம் லூஸ் கொடுக்கும். லூஸ் கொடுத்தோன்னே அப்படியே வந்து நம்ம வந்து எடுத்துடலாம். சூப்பர், அப்படியே வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அந்த சில்வர் இது வந்து பாருங்கள், அப்படியே அழகாக வந்து வந்துருச்சு. இன்னும் கீழே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் காயணும் லைட்டாக. அது சிமெண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா காஞ்சாதான். அதுக்கடுத்து இந்த அட்டை இருக்குது பார்த்திங்களா, அட்டையும் மெதுவாக வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இந்த ஓரங்கள்லாம் நல்லா காஞ்சிருச்சு. ஸோ அட்டையை வந்து அப்படியே எடுத்துருங்க. அப்படின்னா தான் சில்வர் பாத்திரம் வந்து உள்ளே அழகாக வந்து போகிற மாதிரி இருக்கும். அட்டையை மெதுவாக எடுத்துடலாம். அவ்வளோதான், அட்டையும் வந்துருச்சு. நம்மளுக்கு உள்ளக்க நல்லா வந்து அந்த சிமெண்ட் அந்த கலவை வந்து நல்லா இதானது இருக்குது. உள்ளக்க கொஞ்சம் தண்ணி இருக்குது. நல்லா தண்ணி தெளித்து விட்டுறலாம். இந்த தண்ணியை நான் நல்லா தெளித்து விட்டுறேன். தெளித்து இதையும் ஒரு 2-3 மணி நேரம் நல்லா காய விட்டுலாம். காய விட்டதுக்கு அடுத்து நம்ம வந்து அந்த ஓட்டை வந்து இங்கே தெர்மாக்கோல்லாம் வச்சோம்ல, அதெல்லாம் எடுத்து விட்டு யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா காயிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு உள்ளக்க வந்து நல்லா சிமெண்ட்டு நல்லா காஞ்சிருச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா கல் கணக்காக வந்துருச்சு. அதுக்கடுத்து நம்ம வந்து இந்த பாத்திரம் இருக்குது பார்த்தீங்களா, உள்ளக்க வைக்கிறது, இது நல்லா வந்து போகும். இது எதுக்காக இந்த பாத்திரத்தை வந்து வைக்கிறோம் அப்படின்னா, அந்த எரியறதுக்கு சாம்பல் வந்து வரும் பார்த்தீங்களா, அதை நம்ம அப்படியே எடுத்துகிட்டு போய் தட்டலாம். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி மெத்தடில் வந்து டிசைன் பண்ணுறோம். இது இல்லைட்டினா கூட உங்களுக்கு இன்னுமே இல்லை, இதில் கூட நம்ம வந்து வைக்கணும்னா செய்யலாம். இதுலேயுமே நல்லா வரும். ஒவ்வொரு டைமும் நீங்கள் சாம்பலை வந்து பார்த்திங்கன்னா எரிஞ்சு முடிஞ்சதுக்கடுத்து நிறையா வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் அள்ளி வந்து கைட்டை எடுத்து வந்து போடுற மாதிரி இருக்கும். அந்த இதை வந்து சுலபமாக்குறதுக்கு தான் இந்த இது சொல்கிறாங்க. அதுக்கடுத்து இதில் வந்து நான் ஆங்குலர் கிரைண்டரை வச்சு தான் வந்து இந்த மாதிரி வந்து கோடாக போட்டு எவ்வளோ ஓட்டை வந்து பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி பாருங்கள். இந்த மாதிரி ஓட்டை இருந்தால் தான் உள்ளக்கு வந்து காற்று வந்து போகும், தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து கீழே வந்து நிறையா வந்து இந்த மாதிரி பண்ணிட்டேன். அது போக சைடு இங்கே இந்த இடத்துலையே வந்து இந்த மாதிரி சின்னதாக வந்து கோடாக வந்து போட்டுட்டேன். இது வழியாக வந்து பார்த்திங்கன்னா காற்று போகும். அதுக்கு ஆக்சிஜன் நல்லா கிடைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி செட்டப் வந்து பண்ணியிருக்கேன். ட்ரில்லிங் மிஷினை வச்சு நான் போட்டு பார்த்தேன், எனக்கு வந்து ஓட்டை சரியாக விழுகலை. ஸோ அதனால தான் இப்படி வந்து பண்ணிட்டேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து இங்கே எனக்குள்ளே தெர்மாக்கோல் வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, உள்ளக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரியும் தான் இருக்குது. இந்த இடத்துல தான் தெர்மாக்கோல் வந்து வச்சுருக்கோம். உள்ளக்க இந்த இடத்துல தான் ப்ளோயர் செட்டப் வந்து வைக்கும் போல காற்று வர்றதுக்காக இந்த இடம் தெரியும் உங்களுக்கு, தெர்மாக்கோல். ஸோ அதுக்கு சமமாக வந்து இங்கே வெளியே வந்து ட்ரில் பண்ணிடலாம் நம்ம. இப்போ வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து நம்ம மேலே உள்ளதெல்லாம் அடித்து எடுத்துடலாம். எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு தெர்மாக்கோல் சைடு வந்துடுச்சு பார்த்தீங்களா. இதை வந்து நம்ம கத்தியை ஏதாவது வந்து வச்சு இந்த மாதிரி வந்து பிச்சு விட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ இந்த பாட்டு தான். ஸோ அந்த தெர்மாக்கோலை வந்து எல்லாத்தையும் வந்து நம்ம எடுத்தாச்சு. ஸோ நம்மளுக்கு வந்து அந்த ஸ்கொயர் சேஃபுக்கு வந்து கரெக்டாக வந்துருச்சு. உள்ளக்க வந்து பார்த்திங்கன்னா ஓட்டை வந்து வந்துருச்சு. இது வழியாக தான் நம்ம வந்து காற்று அனுப்ப போகிறோம். ஸோ அதுக்காக இரும்பு குழாய் வந்து ஒன்று வச்சுருக்கேன். இதை தான் இங்கனக்குள்ளே வந்து கரெக்டாக வந்து ஃபிட் பண்ண போகிறோம். இப்போ வந்து அடுப்பு இந்த மாதிரி வச்சுட்டு ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி ஃபிட் பண்ணாலே போதும் நம்மளுக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தெரியும், நேராக இருக்கும். உள்ளக்க வந்து காற்று வந்து போகும். இதையும் நம்ம வந்து மேலே வந்து வச்சுக்கலாம். சுற்றியும் வந்து பார்த்திங்கன்னா ஏர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா உள்ளக்க வரும். அது போக இங்கே வந்து விறகு வச்சு வந்து நம்ம வந்து எரிக்கலாம். மேலே ஏதாவது ஒன்று செட்டப் வந்து பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து நம்மளுக்கு ப்ளோயர் வந்து தேவைப்படுன்னு சொன்னோம் பார்த்திங்களா. இது வந்து நம்ம வந்து பண்ண ப்ளோயர் தான் இது. இது வந்து ஸ்மோக் வந்து வர மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்மோக் மிஷின் வந்து ரெடி பண்ணுறதுக்காக பண்ணது. இதையே இங்கனக்குள்ளே வந்து ஃபிட் பண்ணாலே உள்ளக்க வந்து காற்று நல்லா வந்து வரும். இது எப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கண்டிப்பாக பாருங்கள். இது ரொம்ப சிம்பிளான 12 வோல்ட் ஃபேனை வச்சே நம்ம வந்து செஞ்சிடலாம். இதுவே இதுக்கு வந்து போதுமானது தான். நீங்கள் வந்து பெரிய ப்ளோயர் வச்சுருந்தாலும் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க, அதுவும் வந்து நல்லா தான் வந்து வரும். இதனால் அமேசானில் வாங்குறீங்க அப்படின்னா ரேட் ரொம்ப கூட வரும். ஸோ அதுக்காக கம்ப்யூட்டர் சர்வீஸ் கடைகளே இந்த மாதிரி 12 வோல்ட் ஃபேனை வாங்கி இந்த மாதிரி ஈஸியாக வந்து கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சிம்பிளான மெத்தடில் செஞ்சிடலாம். இது ஒரு வாட்டர் கேனை வெட்டி இந்த மாதிரி வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். அது ஜஸ்ட் வந்து பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த வீடியோ வந்து பார்த்துக்கோங்க. இந்த இதை வந்து இங்கனக்குள்ளே தான் ஃபிட் பண்ண போகிறோம். ஃபிட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்து ஒர்க் ஆகும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நம்ம வந்து ஃபைனலாக வந்து வச்சு விறகுனா போட்டு
போட்டு நம்ம வந்து எரிச்சு பார்க்கலாம் எந்த லெவலுக்கு வந்து வருது அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டர்போ வுட் ஸ்டவ் வந்து நம்மளுக்கு சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து நான் கொஞ்சம் கலரிங் வந்து கொடுத்துட்டேன். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ளோயர் வந்து இந்த செட்டப் தான் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண போகிறோம். இதுவும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் சப்போஸ் வந்து இந்த ப்ளோயர் வந்து இருந்துச்சுன்னா இதை கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இதுவுமே அதிக காற்றை தான் தரும். நீங்கள் இந்த மாதிரி செட்டப் பண்ணாலே இந்த அடுப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுவே போதுமானதான். நல்லா ஏர் வந்து கிடைக்க தான் செய்யும். நம்மளுக்கு ரொம்ப ஃபோர்ஸாக தேவை அப்படின்னா மட்டும் இந்த மாதிரி இது வந்து யூஸ் பண்ணுங்கள். அதாவது அதிகமாக நீங்கள் இது பண்ணணும்னா இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து இதை போட்டுட்டோம் அப்படின்னா இது வந்து சுற்ற ஆரம்பிச்சிடும். உள்ளக்கு வந்து ஏர் வந்து மெதுவாக கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஃபஸ்ட்டு வந்து விறகு வந்து போடணும். விறகு வந்து பார்த்தீங்கன்னா 5 ரூபா 10 ரூபா இந்த மாதிரி வந்து இது பாருங்கள். ஃபுல்லாக உள்ளதே வந்து பார்த்தீங்கன்னா 5 ரூபா. சின்ன சின்ன விறகாக வந்து வெட்டி போட்டிருக்கேன். நீங்கள் மரக்கடைகளில் கேட்டிங்க அப்படின்னா சின்ன சின்ன மரக்கட்டைகள் இந்த மாதிரிலாம் கிடைக்கும். இதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து போட்டுக்கலாம். நம்ம ஒரு சின்ன சின்ன ஃபஸ்ட்டு மரக்கட்டைகள்லாம் ஃபஸ்ட்டு பிடிச்சி எரியணும். எரிஞ்சதுக்கு அடுத்து தான் நம்மளுக்கு வந்து அது வந்து நல்லா எரியும். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன மரக்கட்டைகள் வந்து கொஞ்சம் வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு சூடம் இந்த மாதிரி ஏதாவது வச்சு வந்து இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து பற்ற வச்சுக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து போட்டுக்கிறேன். இந்த மாதிரி வந்து கொஞ்சம் வந்து போட்டுட்டேன். போட்டதுக்கு அடுத்து நான் வந்து மண்ணெண்ணெய் கொஞ்சம் யூஸ் பண்ண போகிறேன். மண்ணெண்ணெய் யூஸ் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து பற்ற வைக்க போகிறேன். ஸோ அதுக்காக லைட்டாக ஒரு மூடி வந்து மண்ணெண்ணெய் வந்து ஊற்றிக்கிறேன். நீங்கள் சூடம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் லைட்டாக மண்ணெண்ணெய் அப்படியே சுற்றி வந்து ஊற்றிக்கிறேன். இப்போ ஊற்றியாச்சு. அதுக்கடுத்து நம்ம வந்து ஸ்டவ் வந்து பற்ற வைக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து வீட்டில் வந்து இது இருக்கும் பார்த்திங்களா, கேஸ் ஸ்டவ்வுக்கு இது மேலே யூஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னா பாத்திரம் வைக்கிறதுக்குனா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் வந்து பொருத்தி வச்சுக்கிறேன். இப்போ வந்து பிடிக்க ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ பாருங்கள் எரிய ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் எரியணும் ஃப்ரெண்ட்ஸ். எரிஞ்சதுக்கு அடுத்து கூட நீங்கள் இந்த இதை வந்து போட ஆரம்பிச்சிடலாம். போடுறீங்க அப்படின்னா அதுக்கு நல்ல ஆக்சிஜன் கண்டென்ட் வந்து உள்ளக்க வந்து கிடைக்கும். கிடைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உள்ளக்க வந்து பார்த்திங்கன்னா மதன்னு எரிய ஆரம்பிச்சிடும். சரி ஓகே, மண்ணெண்ணெய் ஃபஸ்ட்டு பிடிச்சி எரியட்டும். அதுக்கடுத்து கொஞ்சம் நேரம் கழிச்சு எப்படி மட்டும் எரியுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுப்பு பாருங்கள் எப்படி மதன்னு எரியுது அப்படின்னு சொல்லி பாருங்கள். பயங்கர வெக்க வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. கீழே வந்து அவ்வளோ ஃபோர்ஸாக வந்து பார்த்திங்கன்னா காற்று வந்து இருக்கனால இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேகமாக வந்து எரியுது. இன்னும் விறகு வந்து பார்த்திங்கன்னா பிடிக்க ஆரம்பிக்கல. இப்போ தான் லைட்டாக வந்து பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் 5 நிமிஷம் அந்த மாதிரி ஆகுதுன்னு வைங்களேன். விறகு வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஃபோர்ஸாக வந்து பார்த்திங்கன்னா எரிய ஆரம்பிச்சிடும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா புகை வந்து வரும். நல்லா எரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா புகையும் வராது. நல்லா புகையில்லா அடுப்பு மாதிரி வந்து இருக்கும் நம்மளுக்கு. உள்ளக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி வந்து கட்டையோட அந்த காற்றுக்கு எதுக்கு எப்படி வந்து பிடிச்சி எரியுது அப்படின்னு சொல்லி பாருங்கள். நல்லா பிடிச்சி எரியுதுங்க பாருங்கள். நல்ல ஃபோர்ஸ் வந்து அதுக்கு வந்து கிடச்சிக்கிட்டு இருக்குது. ஏன்னா ஆக்சிஜன் வந்து அதுக்கு தேவையான கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா உள்ளக்கு வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் வந்து விறகு வந்து பார்த்திங்கன்னா 100% வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து எரியும். அப்போ மேலே வந்து நம்மளுக்கு வந்து கம்மியான விறகுலையே நம்ம எதையாவது வந்து பார்த்திங்கன்னா சமைச்சிடலாம். அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்ஸ் இருக்கும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 2 நிமிஷம் தான். இன்னும் எவ்வளோ எரியுதுன்னு உங்களை காமிச்சதுக்கு அடுத்து ஏதாவது ஒன்று நம்ம வந்து செஞ்சு பார்க்கலாம் இதில். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நார்மலாக இந்த 12 வோல்ட் ஃபேனுக்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து சூப்பராக வந்து எரியுது பாருங்கள். தீ வந்து மடன்னு வந்து பார்த்தீங்கன்னா எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. இது வந்து நீங்கள் வந்து நார்மலாக சமைக்கிறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த தீயே வந்து நம்மளுக்கு வந்து போதுமானது தான். இதே இது ஹை ஸ்பீடில் வந்து பார்த்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து எரியும். அதாவது ஃபாஸ்ட்டாக வந்து காற்றை வந்து உள்ளக்க தள்ளும். இதோட இது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டு தான். இதை வந்து ட்ரை பண்ண போகிறோம். இப்போ இதை எடுத்துடுறேன். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு இதுவே போதுமானது தான். நீங்கள் சமைக்கிறதுக்கு இதுவே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை யூஸ் பண்ண போகிறேன். பாருங்க எப்படி எரியுன்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதாங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபோர்ஸாக வந்து நம்ம வந்து காற்றை வீசணும் அப்படின்னா இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எரியும். பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வீடுகளில் சமைக்கிறதுக்கு இவ்வளோ ஃபோர்ஸ் வந்து தேவையில்லை. நார்மலாக 12 வோல்ட் ஃபேனை வச்சே நீங்கள் வந்து சமைச்சிடலாம். இதே இது இப்போ ஏதாவது வெளியே வந்து சமைக்க போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி சமைக்கலாம். பயங்கரமாக தீ வரும். ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் மெத்தடில் சமைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து எதையாவது வச்சு சமைக்க போகிறோம். எவ்வளோ நெருப்பு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. சரி ஓகே, இதை வந்து வச்சுக்கலாம். இப்போ இப்படி வச்சோம்னா பாருங்கள், பா பயங்கரமாக இருக்குங்க. இதை வந்து வச்சுட்டு நம்ம ஜஸ்ட்டு வந்து அப்பப்போ வந்து ப்ரெஸ் பண்ணாலே போதும். நம்மளுக்கு வந்து பயங்கர நெருப்பு வந்துக்கிட்டே தான் இருக்கும். பாருங்கள் எப்படி எரியுதுன்னு. சரி ஓகே, இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஹீட் உடனே ஆயிருங்க. பா சரி ஓகே, ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கிறேன். ஆம்லேட் போட்டுடலாம். ஒரு ஆம்லேட்
போட்ட உடனே கல் வந்து சூடாயிருச்சு, பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. முட்டை வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இதில் அப்படியே கொஞ்சம் மோல உப்பு வந்து சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். சுற்றி லைட்டாக எண்ணெயை ஊற்றிட்டோம் அப்படின்னா முட்டை வந்து ரெடி ஆயிரும். இப்போ பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கம்மியாக தான் விறகும் போட்டிருக்கோம். கம்மியான விறகுக்கே நம்மளுக்கு வந்து இவ்வளவு நேரம் வந்து நெருப்பு எரிஞ்சிக்கிட்டு தான் இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபோர்ஸ் நம்மளுக்கு வந்து கிடைக்குது. ஸோ அந்தளவுக்கு ஃபோர்ஸ் கிடைக்கிறதுனால நீங்கள் இந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா ஜஸ்ட் அப்பப்போ வந்து இந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணலாம். அதுனா டேரெக்டாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை நான் வந்து இப்போதைக்கு எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இந்த ஃபேனே வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு இதுவே வந்து போதுமானது தான், கரெக்டாக இருக்கும். இதுவே வந்து கரெக்டான இதை வந்து எனக்கு தந்துக்கிட்டு தான் இருக்குது. முட்டை கருகிருச்சுன்னு நினைக்கிறேன். எந்த அளவுக்கு கரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான், வந்துருச்சு முட்டை. பார்த்துருக்கீங்க, ஆம்லேட் வந்து நம்ம ஆஃப் ஆயில் வந்து போட்டுட்டோம். போதும், இதுதான் ஆஃப் ஆயில் தான் நம்ம வந்து போட்டிருக்கோம். செமங்க. இதை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப கம்மியான செலவுலையும் பண்ணிடலாம். இது வந்து பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிமெண்ட் மட்டும்தான் நம்மளுக்கு தேவைப்படும். அதுக்கடுத்து பழைய ஏதாவது இந்த மாதிரி வாளி வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுவே போதுமானது தான். நீங்கள் வந்து இந்த மாதிரி செஞ்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெய்லி வந்து சமைக்கிறதுக்கு வந்து 5 ரூபா விறகு வாங்கினாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து 10 ரூபாய்க்கு தான் மொத்தம் வாங்கினேன். இது ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா கீழே நிறைய விறகு இருக்க தான் செய்யுது. நான் உடச்சி போட்டது கம்மியாக தான் வந்து உடச்சி போட்டேன். உங்களுக்கு ரொம்ப இது யூஸ்ஃபுல்லான பதிவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். நம்ம ஆம்லேட்டே வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஆஃப் ஆயில் வந்து ப்ரிப்பேர் வந்து பண்ணிட்டோம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த அடுப்பு. நீங்கள் இந்த அடுப்பு வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நிறையா யூடியூப் சேனல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்ட் டைமில் வந்து போட்டிருப்பாங்க. அதுபோக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கடைகளையும் விற்கிறாங்க. 5000 ரூபா, 2500லேருந்து 5000 ரூபா வரைக்கும் இருக்குது. அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு செலவு வந்து மிச்சம் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நம்ம வந்து கடைசியாக வந்து ஒரு ட்ரை பண்ணிவிட்டு முடிச்சுக்கலாம் நம்ம. ஓகே, இதை வந்து வச்சு 1 2 3 ஸ்டார்ட். செம. இப்போ வந்து நம்ம வந்து போட்ட விறகு வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு வந்து கம்ப்ளீட்டாக வந்து எரிய போகுது. ஸோ அதனால தான் இந்த மாதிரி இருக்குது. இது முடிய வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி விறகுகளை வந்து கொஞ்சம் ஆட் பண்ணினாலே போதும். அது வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சி வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஸ்பீடாக வந்து எரிய ஆரம்பிச்சிடும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து குறைஞ்சது 2 ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணுங்கள். யாராவது கண்டிப்பாக செஞ்சு பார்க்கணுன்னா செஞ்சு பாருங்கள். இது வந்து 100% வந்து சூப்பராக வந்து ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து நல்ல வீடியோவோட மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.